வேண்டும், மதுபான கடை வேண்டும், வேண்டும் வேண்டும் மதுபான கடை வேண்டும், வேண்டும் வேண்டும் அதே இடத்தில் மதுபான கடை வேண்டும். கையில் மனுவோடு மாவட்ட ஆட்சியரை தேடி வந்த மது பிரியர்கள். மனு மதுக்கடை திறக்கிறதுக்காக நாங்க மனு கொடுத்திருந்தோம். நேற்று திறக்கப்பட்டது, இன்னைக்கு மூடப்பட்டது. ஏன்னாக்கா அதிகமாக அங்க பிளாக் மார்க்கெட்ல சேல் பண்ணதுனால அதை மூடப்பட்டு இருந்தது. இப்போ அவங்க காசு கொடுத்து அதை மூட வைக்கிறதுனால பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மேடம் மனு கொடுத்ததுனால அவங்க நல்ல பதில் சொல்றேன் அப்படின்னு அவங்க மேடம் சொல்லியிருக்காங்க. ஒரு 4 நாள் எலெக்ஷன் வெளியில இருந்தாங்க. 5ஆம் தேதி ஆர்டிஓ நான் விசாரிக்க சொல்லிட்டு சரியா இருக்கும் பட்சத்தில் திருப்பி ஓபன் பண்ணுறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு மதுபான கடை மூடப்பட்டதால கள்ள சந்தையில அதிக விலையில மது விற்பனை நடைபெற்று வருவதாக கூறி மது பிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க. கோணாமேடு பகுதியில புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடை ஒரு சிலரின் எதிர்ப்பால தற்காலிகமா மூடப்பட்டதால தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் சட்டவிரோத விற்பனையை தடுக்க புதிதாக திறந்து மூடப்பட்ட கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அந்த மனு மூலமா கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி கோட்டாட்சியரின் ஆய்வுக்கு பிறகு பொதுமக்கள் பாதிக்காத வகையில இருந்தால் அந்த கடை மீண்டும் திறக்கப்படும் என்றும் இது தற்காலிக மூடல் என்றும் தெரிவித்திருக்காங்க.